தமிழ்லயே காண கிடைக்குது. அந்த படம் வந்து பணி, அதாவது ஒர்க், ஜாப், வேலை அப்படின்னாங்க. வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் அப்படின்னு நம்ம படம் எடுத்துருக்கிறோம். ஏன் பாலகுமாரன் சார் வசனம் எழுதி விக்னேஷ் நடித்து வேலை அப்படின்னு ஒரு படமே வந்தது. சுரேஷ் அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த ஓடிடியில சோனி லீவ்ல வந்திருக்கிற மலையாள படம் அது எப்படிப்பட்ட படம் அப்படின்னு பார்க்கணும். கிட்டத்தட்ட நான் நிறைய மலையாள படங்களை தொடர்ந்து பார்த்துட்டே வரேன். உங்ககிட்டையும் நான் அந்த படத்தை பத்தின ஓடிடி ரிவ்யூலாம் நான் பகிர்ந்துகிட்டே வரேன். நான் இந்த படம் எனக்குள்ளார ஒரு பெரிய பிரமிப்பையே ஏற்படுத்திச்சு. இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அதே சமயத்தில் சோனி லிவ் ஓடிடி தளத்தில் வந்திருக்கிற பனி அப்படிங்கிற படம் மலையாளத்திலையும் இருக்கு, தமிழ்லையும் இருக்கு. தயவு செஞ்சு மிஸ் பண்ணிட்டா பாருங்க. ஜோஜு ஜாய் ஜோசப் அவருடைய டைரக்ஷன்ல வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஜோஜு ஜார்ஜ் டைரக்ஷன்ல வந்திருக்கிற இந்த படம் கிட்டத்தட்ட அவர் 90s நடித்து கொண்டிருக்கிற ஒரு நடிகர். நிறைய படங்களையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு முரட்டுத்தனமான வில்லன், முரட்டுத்தனமான போலீஸு, இல்லை யதார்த்தமான ஒரு நடிப்பு அப்படின்னு பல விதங்கள்ல பட்டையை கிளப்புகிற ஒரு அற்புதமான நடிகர் தான் அவர். அவருடைய டைரக்ஷன்லையும் இந்த படம் வந்திருக்குங்கிறது கூடுதல் சர்ப்ரைஸ். அவர் தான் இந்த படத்துல டைரக்ட் பண்ணியிருக்காரு. கிரியேட்டன் அப்படிங்கிற கேரக்டர்லையும் அவர் நடிச்சிருக்காரு. இந்த படம் என்ன கதை அப்படின்னு பார்த்தாக்க, நம்ம பொதுவாக நம்ம ஒரு தமிழ் சினிமாவிலையோ அல்லது நம்ம பார்க்குற படத்துலையோ ஹீரோன்னு ஒருத்தங்களை பார்ப்போம், வில்லன்னு ஒருத்தங்களை பார்ப்போம். இங்கே படத்தில் ஒரு கதையை ஒருத்தங்கள்டேருந்து ஆரம்பிக்குதுனாக்க அவங்கள தான் நம்ம ஹீரோன்னு எடுத்துக்குவோம். இந்த படத்தில் 2 இளைஞர்களை காமிக்கிறாங்க. அந்த 2 இளைஞர்கள், ஒருத்தர் வந்து திருச்சூருக்கு பக்கத்தில் வேற ஒரு ஊரில் வந்து மோட்டர் மெக்கானிக் ஷாப்பில் வேலை பார்க்குறவர். அவர் வந்து சம்பளத்தெல்லாம் வாங்கிட்டு மொத்த பணத்தையும் பாக்கியெல்லாம் வாங்கிட்டு அவர் வந்து தன்னுடைய நண்பனையும் கூட்டிகிட்டு போறாரு. அந்த நண்பன் யாருன்னு தெரியல, பயமுள்ள மிரட்டி எடுக்கிறான் பார்வையிலே அந்த நடிகர் அட்டகாசம் பண்ணியிருக்கிறாப்புல அவரு. இவங்க 2 பேருமே அப்படி கிளம்ப போறாங்க. இளங்கன்று பயமறியாது அப்படின்னு சொல்லுவாங்க. மூர்க்கத்தனமான இளங்கன்று கூட இன்னும் பயமே அறியாது அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க 2 பேரும் போறது திருச்சூருக்கு வராங்க. அங்க எதுக்காக வராங்க அப்படின்னு சொன்னாக்க, ஒருத்தரை மர்டர் பண்ணணும், ஒருவரை கொலை செய்யறதுக்கு தான் திருச்சூருக்கு வராங்க. அங்க திருச்சூர்ல யாரா அப்படின்னு பார்த்தாக்க, அந்த டைரக்டர், அந்த கிரியேட்டன் அப்படின்ற கேரக்டர், அவருடைய கல்லூரி நண்பர்கள், அப்புறம் உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் திருச்சூர் அந்த ஸ்டேட்டையே வந்து ஆள்றவங்களா இருப்பாங்க. அந்த மாவட்டத்தையே, கேரளாவையே ஆள்றவங்கன்ற மாதிரி அவங்களுடைய தாதாயிசம், கட்ட பஞ்சாயத்துகள் அப்படி இப்படின்னு நடந்துட்டு இருக்கும். அவங்க அந்த ஊர்ல இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, அவங்களுக்குன்னு ஒரு உலகம், அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் அப்படின்னு இருந்துட்டு இருக்கும். இந்த 2 பேரும் வந்து ஒரு பட்ட பகல்ல ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல ஒரு ஏடிஎம்ல ஒருத்தரை கொன்னுடுவாங்க. கொன்னுட்டு தப்பிச்சு ஓடாம அங்கேயே இருந்துட்டு, நான் தான் முதல்ல பார்த்தேன், இப்படி கொண்டுட்டாங்க, கொண்டு கிடக்குறாரு, நான் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்டையும் போய் நிற்பாங்க. அட என்ன அது புதுசா இருக்கே அப்படின்னு பார்த்தாக்கா, ரைட்டு நீங்க எப்போ கூப்பிட்டாலும் வரணும் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் பார்த்தேன்னு இன்னொருத்தர் சொல்லுவார். நான் தான் முதல்ல பார்த்தேங்க, இவன் கத்தி எல்லாரையும் கூப்பிட்டான், ஆனால் நான் தான் முதல்ல பார்த்தேன்னு இன்னொருத்தர் சொல்லுவார், ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன் ஒருத்தர். இப்படி அதை இது மாதிரியான விஷயம் வந்து ஒரு மர்டர் நடந்திருக்கிற உடனே அந்த திருச்சூர் தாதாக்களுக்கு யாருங்க, யாரு போட்டது, யாரு யாரு ஏன் போட்டாங்க, என்ன அப்படிங்கிற ஒரு பதட்டம் அந்த திருச்சூர்ல இருக்கும். போலீஸ் வட்டாரத்திலையும் அந்த பதட்டம் தொட்டிக்கும். இப்படிப்பட்ட 2 பக்கமும் பதட்டம் இருக்கிற அந்த சூழ்நிலையில வீட்டில் ஒரு குடும்ப விழா நடக்கும். அந்த குடும்ப விழாவுக்கான பொருட்களை வாங்குறதுக்காக கதை நாயகி வந்து அந்த தாதா கிரியேட்டனுடைய மனைவி வந்து ஒரு இடத்துக்கு வருவாங்க. இவங்க சர்ப்ரைஸா அவங்க எங்க போறாங்களோ அங்கேயே இவங்களும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை நடந்துகிட்டே இருக்கும். இந்த 2 இளைஞர்களும் அங்க போகிறது, அவங்களும் அங்க இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரே ஏரியாவில் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். அவங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவாங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு இந்த 2 இளைஞர்களும் வருவாங்க. பார்த்த உடனே அந்த 2 இளைஞர்கள்ல ஒருத்தனுக்கு வந்து ஒரு லவ் அஃபேர் இருக்கும். அந்த பொண்ணை அவர் அதை பயன்படுத்திக்குவார். இங்கே பார்த்த உடனே அந்த கிரியேட்டனுடைய மனைவியுடைய அழகுல மயங்கி டக்குன்னு அவர் போய் இடுப்புல கை வச்சுக்குவார். இடுப்புல கை வச்ச உடனே பலார்னு அடிச்சு இது பண்ணும்போது அங்கே வீட்டுக்காரர் வந்துடுவார். யாரு, பெரிய தாதா வச்சு படத்தில் டைரக்டர் அவர் தான் சொன்னேன் இல்லையா, அவர் வந்துடுவார். வந்த உடனே விட்டு வெளுன்னு வெளுத்த உடனே, இப்போ அவங்களுக்கு ஒரு கொலையை பண்ணிட்டோம், 10 லட்சம் ரூபாய்க்காக ஒரு கொலை பண்ணியிருக்கிறோம். அந்த பயமோ பதட்டமோ இல்லாமல் அவன் ஒரு பொண்ணை லேடியை பார்த்து சொல்லி விடுறான். அதனால அடியும் வாங்கிட்ட உடனே இப்போ அவனுக்கு கோபம் எல்லாம் அந்த கிரியேட்டன் மேலே போயிடும். கிரி அப்படிங்கிற கேரக்டரோட அப்படியே போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வெளியில் இருக்கிற சமயத்தில் கிரியோட மனைவி வீட்டில் இருப்பாங்க.
அவங்க போய் என்னென்ன வகையில் அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்தி மேலாடைய கழற்றி அதை எல்லாத்தையும் வீடியோவாக பதிவிட்டு அப்படி ஒரு ராட்சசத்தனம் பண்ணும்போது இவன் ஹீரோவா வில்லனா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு அந்த இடத்துல தான் வரும். கதையே அவங்கள்ட்ட இருந்தா ஆரம்பிக்குது. அப்ப அவங்க தானே ஹீரோவா இருக்கணும். ஆனா அந்த இடத்துல அவன் வில்லனா மாறுறான். அங்க இருக்கிற தாதாக்கள் ஹீரோவாயிடுறாங்க. ஏன்னா அவங்க மேல நமக்கு ஒரு சிம்பத்தி அடுத்தடுத்த கட்டத்துல வரும். அவனுக்கு அடுத்து 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 ரைட்டு முடிஞ்சுது, நம்மளை அடிச்சா அவன் பொண்டாட்டியை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அந்த தாதாக்கள் கூட்டத்துல இருக்கிற அந்த நண்பர்கள் கூட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆளையும் அவன் போட்டுக்கிட்டே வருவான். ஏன் அந்த கிரியோட கேரக்டர்ல அவங்க அம்மா சீமா நடிச்சிருப்பாங்க. அவங்களே கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணுவானுங்க. அந்த அளவுக்கு இவங்களுடைய குரூரத்தனமான தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க, ஒவ்வொருத்தரையா அந்த தாதா கிரி வந்து அப்படியே இழந்துகிட்டே இருக்க, ஒரு கட்டத்துல வெகுண்டு எழுந்து அவர் அந்த 2 இளைஞர்களையும் என்ன செய்யறாருங்கிறது தான் கிளைமாக்ஸ். ஆனா எப்படி அது நடந்துட்டு இருக்குங்கிறதும் எந்தெந்த மாதிரியான பதற்றங்கள் ஏறிக்கிட்டே இருக்கு அந்த தாதாவுக்கு அப்படிங்கிறதும் தான் இந்த படத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட். நான் ஏற்கனவே இப்ப சொன்னது போல ஒரு ஹீரோ இவங்க தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க வில்லனா மாறுறதும், ஓ தாதாக்கள் வில்லன் கூட்டம் அப்படின்னு இருக்கும்போது அவங்க ஒரு ஹீரோவா மாறுறதும் தான் இந்த படத்தினுடைய ஒரு சுவாரஸ்யமான முடிச்சு அப்படின்னு நான் பார்க்கிறேன். நான் பனி அப்படிங்கிற இந்த திரைப்படம் ரொம்ப அட்டகாசமான இது. நான் ரொம்ப டயர்டா இருந்துச்சு, தூங்க போயிடலாமா அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த படம் என்ன ஃபுல்லாவே பார்த்துட்டு தூங்குவோம் அப்படின்னு என்னைய முழுக்க பாடம் பார்க்க வைத்த உட்கார வைத்த படம் இது. சோனி டிவில ஓடிடி தளத்துல இந்த வந்திருக்கிற இந்த படத்தை மிஸ் பண்ணிடாம பாருங்க, மிரண்டு போயிடுவீங்க. வணக்கம்.